ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லிய ராஜேஸ்வரி கூப்பிட்ட விஷயம் நம்ம அன்னபூரணி அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் அன்னபூரணி அம்மா ராஜேஸ்வரியோட வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கோவமா தான் பேசுறாங்க. "ஏய் இங்க பாரு, எதுக்காக நீ மல்லிக்கு ஃபோன் பண்ண? மல்லி இங்க வந்தால்ல? மல்லி இப்போ எங்க போனா? எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு, ஒழுங்கா சொல்லிடு. நீ ஏதாவது மல்லிகிட்ட வெள்ளந்தனம் பண்ணணும்னு நினச்ச, அவ்வளோதான் தெரிஞ்சுக்க. உன்ன அப்படியே கட் பண்ணிடுவேன்." அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட தான் பேசுறாங்க. ராஜேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி அம்மா பேசுறத வச்சு, "இவலாம் ஒரு ஆள், இவ வந்து என்ன மிரட்டிட்டு போறாளா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெனச்சுட்டு, "நான் என்ன பண்றேன் பாரு இப்போன்னு" சொல்லிட்டு, மறுபடியும் மல்லிக்கு கால் பண்றாங்க. "என்ன மல்லி, உன்ன மட்டும் தான் நான் வர சொன்னேன். நீ உன் பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தியா? நான் வந்து ராஜேஸ்வரி கிட்ட போறேன்னு" சொல்லிட்டு, அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, "நீ என்ன நெனச்சுன்னு இருக்க உன் மனசுல?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாங்க. மல்லி வந்து உடனே, "இல்ல நான் எதுவும் சொல்லல. நான் யாருக்கும் சொல்லலைங்க." அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. நம்ம விஜய் ஒரு பக்கம் மல்லிக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல மனசு சரியில்லையா? ஏன் இப்படி இருக்காங்க? அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கும் குழப்பத்திலே இருக்கு. ஸோ ஒருவேளை உடம்பு சரியில்லைன்னா டேப்லெட் போட்டு சரியாகட்டும்னு சொல்லிட்டு டேப்லெட் வாங்கி குடுத்தா, அந்த டேப்லெட்ட தூக்கி டஸ்ட்பின்லயே போட்டு வச்சுட்டாங்க. இப்போ ஃபங்ஷன் கூப்பிட்டாங்க, ஃபங்ஷனுக்கும் போல. இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டாங்க, அதுக்கும் போல. ஸோ அன்னபூர்ணி அம்மா கூட கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. கோயிலுக்கும் போல. என்னதான் ஆச்சு மல்லிக்கு? இன்னும் வீட்டுக்கும் வரல. என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டு மல்லிய தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து தான் மல்லி ராஜேஸ்வரி கிட்ட பேசுங்கிற விஷயம் நம்ம விஜய்க்கு தெரிய வருது. விஜய் வந்து இப்போ மல்லிய நேரா புடிச்சு கேட்க போறாங்க. "என்னாச்சு மல்லி? என்னன்னு நீ சொல்ல போறியா? இல்லையா? நீ சொல்லியே ஆகணும். இப்ப நீ சொல்லலன்னா உன்ன என்ன பண்ண போறேன் பாருன்னு" மிரட்டி கேட்டா, மல்லி உண்மைய சொல்வாங்களா? அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.